கண்மணி, நீ 4 குழந்தைய பெத்துக்கலான்னு சொன்னல, அதுல இருக்கிற சந்தோஷத்தை விட என் தங்கச்சிக்கு இப்ப உன் கருவுல சுமந்துட்டு இருக்கியே இந்த குழந்தைய காணிக்கையா கொடுத்தீனா இதை விட எனக்கு வேற பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லம்மா. எனக்காக என் தங்கச்சிக்காக நீ என் மேல வச்சிருக்க பாசம், உன் மேல நான் வச்சிருக்க அன்பு, இதுக்காக உன் வயிற்றுல வளர அந்த குழந்தைய என் தங்கச்சிக்கு காணிக்கையா கொடுத்துடலாமா? அத்தை, நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ்மா. கண்மணி, குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லிடாத. ஏன் பேசாம இருக்க? பேசு கண்மணி. அம்மா, தானத்திலே சிறந்த தானம் நிதானம். அம்மா, நான் நிதானமா இருக்க பழகிக்கிறேன். உள்ள வளருது உங்க உயிர் அம்மா. நீங்க என் உயிர். என் உயிருக்கு ஒரு மான பிரச்சனைனா நான் பார்த்துட்டு இருப்பேன் அம்மா. நம்ம 2 பேருக்கும் ஒரே மனசு மாமா. உங்க ஆசை தான் மாமா என் ஆசை. நம்ம குழந்தைய காணிக்கையா சித்ராக்கு கொடுத்துடலாம் மாமா. மாமா, எந்த ஒரு பொண்ணுக்குமே பிறந்து விட்டு சீதனம்மா பொருளை தான் மாமா கொடுப்பாங்க. நம்ம உயிரா கொடுப்போம் அம்மா. நம்ம உயிரையே கொடுப்போம் அம்மா. கொடுப்போம். கண்மணி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. அவ குழந்தையா இருந்ததுல இருந்து எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். அவ கஷ்டப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு தாங்கிக்க முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா. மாமா, எங்கிட்ட வரம் கேட்கறது என் தெய்வம் நீங்க மாமா. நான் வருத்தப்பட மாட்டேன். வாரி வழங்க தான் நீங்க இருக்கீங்கல்ல. வரிசையா 3 குழந்தை பெத்துக்கிட்டா போச்சு. நான் பெத்துக்கிறேன் மாமா. மாப்பிள்ளை, என் பொண்ணு கண்மணி நடு ரோட்டில் நாசமாக போயிருப்பா. ஆனால் நீங்கள் அவள் மானத்தை காப்பாற்றிருக்கீங்க. இப்போ உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. என்னை பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு அவள் இன்னொரு குழந்தைய பெற்று கொடுத்துருவா. ஆனால் சித்ராவை அம்மானு கூப்பிடுறதுக்காக இந்த ஒரு குழந்தைய கொடுக்கறது எங்களுக்கு சம்மதம். இது போதுமா? இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமா? அம்மா, அம்மா, பாவம்மா சித்ரா. அவளால ஒரு குழந்தை பெத்துக்க முடியாது இல்லம்மா. அதனால இந்த குழந்தைய சித்ராவுக்கு கொடுத்துடலாமா? நான் இன்னும் 2-3 குழந்தை கண்டிப்பா பெத்துக்குவோம்மா. அதெல்லாம் உன் மடியில பாட்டி பாட்டின்னு விளையாடும்மா. நான் பெத்துக்குவோம்மா. நான் பெத்துக்குவேன். போதும், இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நம்மளை மாதிரி ஏழைங்க ஏனை மேலே ஏற ஆசைப்படலாம், ஆனால் ஹெலிகாப்டர் மேலே ஏற ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு தான். வெண்ணையும் வெள்ளமும் கொடுத்து உன்னை வெள்ளி ரதமா வளர்த்தனே, இப்படி வந்து நடுவிதில் நிற்கிறியே தில்சாத்து. தில்சாத்து, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தில்லுமுலாகி போச்சு. என்ன நடந்து போச்சு இப்படி அழுகுறீங்க? டேய், மாப்பிள்ளை வந்து சேர் எடுத்து போடுறா. மாப்பிள்ள, என்ன இது புது மரியாதை?
மாப்பிள்ள நாங்க எப்பவுமே உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனா நீங்க மறந்துடுறீங்க. மாப்பிள்ள நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து நீங்க இப்படித்தான் நடந்துக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் தில்ஷாத் மேலதான் உசுரா இருக்கேன். மாப்பிள்ள சித்ராக்கு ஒரு உயிரை கொடுப்பீங்க, தில்ஷாத் மேல உயிரே வச்சிருப்பீங்க. இதை நாங்க நம்பணும். நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா அவருக்கு ஒண்ணுமே புரியாதுண்ணா. மாப்பிள்ள உன் பொண்டாட்டி சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்கா. ஏன் தெரியாது என்ன? போதலுக்கு இது போயிட்டு வந்துட்டியா? என்னது சித்ரா மாசமா இருக்காளா? வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. அவ்வளவுதான தொடமானு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. மாப்பிள்ள அப்புறம் எப்படி அவன் மாசமா இருப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் எனக்கு புரியல மாப்பிள்ள. அதுக்கு மாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள உன் பொண்டாட்டி என்ன குந்தி தேவியா மாப்பிள்ள? சூரியனை பார்த்து கும்பிட்டா குழந்தை கிடைச்சுக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இது? சத்தியமா மாப்பிள்ள சத்தியமா நீ அவளோட படுக்கல? சரி அவ சந்தோஷத்தோட வேற எவனோ கூட படுத்து முழுகாம இருக்கலாமா? மாப்பிள்ள அப்படின்னா அவ எனக்கு துரோகம் பண்றான்னு சொல்றீங்களா? எனக்கு நீங்க துரோகம் பண்ணலையா மாமா? தில்ஷாத் அந்த சொத்துக்காகத்தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் உனக்கு தெரியும். அந்த சொத்தெல்லாம் உனக்குத்தான், அதுவும் உனக்கு தெரியும். எனக்கு சொத்து வேண்டாம், வேற எதுவும் வேணாம். எனக்கு நீங்க மட்டும் போதும் மாமா. இப்பவே உங்க பொண்டாட்டி வயிற்றுல வளர கரு யாருதுங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அவ அந்த குழந்தைய பெத்தெடுக்கவே கூடாது. மாப்பிள்ள மலை மேல மாடு மேஞ்சாலே அது மாட்டுக்கேரன் பேர் தான் சொல்லு. அவளுக்கு குழந்தை பிறந்தா அப்ப யாரு? நீங்க தான். அப்படி வாரிசு வந்துட்டா அந்த சொத்து பூரா யாருக்கு? யாருக்கு மாப்பிள்ள? தில்ஷாத் எப்படி நீ கைப்பிடிப்ப? மாப்பிள்ள இப்பவே அந்த பிரச்சனையை முடிக்கிறேன். அவளை இப்பவே கொலை பண்ணிட்டு வரேன். மாமா நம்ம தான் 10 பேத்துக்கிட்ட படுக்கிறவன்னு நினைச்சா குடும்ப பொண்ணுங்களும் அப்பப்ப வெளியே போய் குடும்பம் நடத்துவாங்க போல இருக்கே. அடி தில்ஷாத்த பார்த்தா எல்லா தக்காளியும் சிவப்பா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள நசுக்கி பார்த்தாதான் விதை இருக்கா இல்லையான்னு தெரியும். டேய் அவன் மீறின பணக்காரி. அவ பரம பத்தி கவலையே பட மாட்டான். இவன் தான் போயிருக்கான்ல, போய் கேட்டு வரட்டும். தலைவா, அவன் போதையில தில்ஷாத் நினைச்சு திருட்டு வேலை பார்க்கறான். ஆனா அவன் தெளிவா இருந்தா அவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. தில்ஷாத்து குழந்தை பிறந்தா அவன் பல கோடி சொத்து, நமக்கு இல்லடி. என்கிட்ட தனி குடும்பம் நடத்திட்டு அவகிட்ட கூட்டு குடும்பம் நடத்தி குழந்தை பெக்க போறானா? மாமா இனி அவனை போடுற போடல அவளுக்கு அங்க குழந்தை தன்னால களையும். வெரி குட். கலச்சா தாண்டி நமக்கு போனா. ஏய் சித்ரா நாதாரி இங்க வாடி. யார்கிட்ட படுத்த போய்? நீ யார்கிட்டயோ போய் படுக்கிறியே, ஏன் என்கிட்ட சொல்லிட்டா போற? எங்க பார், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வப்பாடி வச்சுக்கிட்ட, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டேன். நான் போனவன் எனக்கு உடனே கொடுத்துட்டான். ஆனா நீ போய்கிட்டு போய்கிட்டு போய்கிட்டே இருக்க. ஆனா இங்க ஒன்னையும் ஏண்டி நாதாரி கட்டினா புருஷங்கிட்டயே சொல்றியே கண்டங்கிட்ட போனு வெக்கமா இல்ல? உன் வாழ்க்கை பூரா உன்னை தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியே, அது உனக்கு அசிங்கமா தெரியல? இங்க பார், நீ வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு வேணும்னு தான் இந்த புள்ளையவே நான் பெத்துக்க போறேன். ஏய் உன்னை அடிச்சு இங்கேயே கட்டி தொங்க விட போறேன்டி.
அப்புறம் எப்படி பிள்ளை பெத்துக்குவா? ஏய் தைரியம் இருந்தா தொட்டு பாரு. வலிக்கல சிரிக்கிற சிரிச்சு போனவள. சிரிக்கும் மாமா சிரிக்கும். இன்னும் இந்த ஊரே சிரிக்கும். ஜெயம் பொண்டாட்டி ஊர் மேல போய் பிள்ளைய பெத்துக்கிட்டான்னு இந்த ஊரே சிரிக்கும். ஆனா அப்ப கூட உனக்கு உரைக்கவே உரைக்காது. ஏன்னா நீ ஊர் மேல போனவன் தானே. இங்க பாரு, நான் ஆசைப்படாதான் செய்வேன். ஒன்னு ஆசைப்பட்டேன், உனக்கு பெரிய விலை கொடுத்து வாங்கினேன். அதை கொண்டு போய் அந்த பச்சை தேவடியாக்கிட்ட நீ கொடுத்துட்ட. அதோட முடிஞ்சிச்சு மாமா கணக்கு. ஏ அவ பச்சை தேவடாடி, ஆனா நீ பல பேர்த்துக்கிட்ட போன தேவடாடி நீ. ஐயோ மாமா, நீ ஒழுக்கமா இருந்திருந்தா நான் ஏன் போறேன்? ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ குடிக்கிறது தப்பு இல்ல, 12 கோடியை கொண்டு போய் இந்த பச்சை தேவடியாக்கிட்ட கொடுத்தது தப்பு இல்ல, நான் போனது மட்டும் தப்போ? ஆமாடி, நீ பண்றதுதான் தப்பு. அந்த தப்ப மீண்டும் செய்வேன். அத கழிச்சிரு. இது கொல்ல குழந்தை மாமா, கொலைக்க முடியாது. அழிச்சிருவண்டி. குடுக்கிறதுக்கு வக்கல அழிக்க சொல்றியா? பெத்துக்க போறியா? இதுக்கு பேரு கூட வச்சிட்டேன். என்னன்னு? ஊரான்னு. ஊரான்னா? ஊரானுக்கு பிறந்ததுன்னு அர்த்தம். என்னடி சொன்ன? எதுக்குடா அந்த பிள்ளை அடிச்ச? இது வரைக்கும் அவளை தொட்டவே இல்லப்பா. ஆனா இப்ப மாசமா இருக்கான்னு சொல்றப்பா. என் நெஞ்சு கொதிக்குது. இவளை முதல்ல விட்டு தொடுத்துப்பா. இவ்வளவுதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து. ஏய், அந்த குழந்தை ஒண்ணது இல்ல, இதுதான் கோமாடா. கண்ணை விட்ட போன தேவடியாப்பாவா? டேய் மவன, 10 பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு படுத்துட்டு வரா பாரு, அவன் தாண்டா தேவடியா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போறவெல்லாம் தேவடியாலே அல்லடா. ஏய், இதெல்லாம் பாசத்துல போறதுடா. பாசத்துல போனா பரிசை வாங்கிட்டு வந்துட்டா. இதுல என்னடா தப்பு? ஏய், அவ தப்பா போட்டதுலயும் தப்பு இல்ல, தப்பா பெத்துக்கிறதுலயும் தப்பு இல்லையடா. ஆனா நீ இந்த ஊரே கேக்குற மாதிரி கத்துற பாரு, அதுதான்டா தப்பு. டேய் மாவன, நம்ம கிட்ட இல்லாத சாமானத்தை வாடகைக்கு எடுக்கிறோம், அதுல போய் என்னடா தப்பு? டேய், வாய மூடிக்கிட்டு இருந்தா என் சொத்து பூரா உனக்கு கிடைக்கும். இல்ல, சொத்த பூரா என் பேரும் பேர்ல ஒயில் எழுதிருவா. டேய், நீ கூத்திய ஓட்டுகளை போய் படுத்திருக்கிற நாய், அவ குழந்தை யாருக்கு பெத்தா உனக்கு என்னடா? ஏய், வெளியே போட நாய. நீல ஒரு அப்பனாடா. சித்ரா மாமா, அவனை இனிமே இப்படியே விடக்கூடாது. நாளைக்கு அவன் கூத்தியா வீட்டுக்கு நான் போறேன், நீ கவலைப்படாத. சூப்பர் மாமா, இதுதான் செம்ம யோசனை. வாங்க ஐயா வாங்க. எனக்கு இவர் தலைவர், உங்களுக்கு எனக்கு இந்த ஊருக்கு இவர் தான் தலைவர். ஜெயத்தோட அப்பா பெரிய கோடீஸ்வரன், பிச்சை பெருமாள் வந்திருக்காரு, தில்சாவை பார்க்கணுங்கிறாரு தலைவரே. ஐயா வணக்கம். நீங்க தான் அந்த 150 கோடி சொத்துக்காரோ, வட்டிக்கு விட்டு இந்த ஊரையே வளைச்சு போட்டீங்க. ஐயா இங்க வந்த நோக்கம் ஏக்கண்டா. நானு எத்தனை நாளைக்கு தான் ஏங்கி கிடக்கிறது. சங்கையா, ஏன் மாவன் இங்க வாரதும் தெரியும், எல்லாத்தையும் கொடுக்கறதும் தெரியும். சங்கையா, அவன் கொடுக்கறது வட்டி, அது கம்மியான வட்டி. சங்கையா, நீ தில்சாத்துன்னு ஒரு திராட்சை தோட்டத்தையே வச்சிருக்கியாம்ல,
அந்த தோட்டத்துல என்ன ஒரு நாளைக்கு தொட்டில் கட்டி ஆட விடுறியா? சங்கையா, நீ ஆட விட்டா நான் உன்னை பணத்தால பாட விடுறேன். சங்கையா, அவ எனக்கு பிடிச்சு போச்சுன்னா என் மகனை கலட்டி விட்டுற. நான் அவ கூட குடும்பமே நடத்துறேன். உனக்கு கோடி கோடியா அள்ளித்தர. நீயா கோயில் கோயிலா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற? ஒரே கோயில்ல பூசாரி ஆயிரு. ஐயா தெய்வமே, வந்து பூசாரிகளை கொடுத்து கற்பூரம் பத்தவுக்கு என்ன கசக்குமான தலைவரே. பெரிய மனுஷன் பூரா பெருசா பேசுவா, ஆனா செயல்பாட்டில் ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் சில்லறத்தனமா தான் இருக்க. தலைவரே, எங்களுக்கு சில்லறை தான் முக்கியம். சங்கையா, காசு இருக்கிறவன பூரா நீ பெரிய மனுஷன் நினைச்சிட்டா நான் என்னப்பா பண்றது? சங்கையா, இங்க அண்ணா, யார் இந்த அப்பா? சங்கையா, சாச்சு புட்டாடா, என்ன சாச்சு புட்டா. யார் தெரியுமா? அப்பா, ஜெயத்தோட அப்பா. ஓ, மாமா. ஐயோ, கட்டி பிடிக்கும் போதே மயக்கமா வருது. மாமா, நீங்க 80 வயசுல பார்க்க போற சொர்க்கத்தை 60 வயசுல என்கிட்ட படுத்து பாப்பீங்க. சொர்க்கம் பார்க்க நான் ரெடி. சொத்தை எழுதி தர நான் ரெடி. உடம்பு பூரா கடுகு தெளிச்சின கொட்டின மாதிரி மச்சம் இருக்கு. என்ன தெரியுமா? அதிர்ஷ்ட மச்சம். அத நீ என்ன சொல்றன்னு ஏங்குறாரு. என்ன சொல்றியா இல்ல உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்றியா? எண்ணி கொடுத்தா எண்ணி சொல்லலாம், அள்ளி கொடுத்தா அளந்து சொல்லலாம், எழுதி கொடுத்தா என்ன வேணா சொல்லலாம். மாமா எப்படி மச்சக்காரரு மட்டும்தானா இல்ல நல்ல மனசுக்காரருமா? உன்னை கட்டி பிடிக்கும் கசகசன்னு வருதப்பா. முதல் நாளே முன்பணம் இல்லையா? தில்ஷாந்த், இந்த பண பிரச்சனை வந்ததுல இருந்து 4 மாசமா நான் பணம் வச்சுக்கிறதே இல்லை. எல்லாம் செக்குதான். தில்ஷாந்த், உனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் தரேன். 1 லட்சமா? அது செக்காதான். செக்கு 2 லட்சத்துக்கு தர தில்ஷாந்த். உன் கையால ஒரு 50,000 ரூபாய் கொடு. உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுனா என் ஆஸ்தியில பாதி உனக்கு தான், என் ஆயுசுல மீதி பூரா உனக்கு தான். என்ன சொல்ற? அண்ணா, 50,000 எடுத்து கொடுங்க. நிஜமா 2 லட்சமா வந்துருமா? செக் இன்னும் தரல. தர வாடா கையெழுத்து மட்டும் போட்டு தரமா? என்ன எதுவுமே எழுதாம தரீங்க? நான் ஒரு 10 லட்ச ரூபாய் எழுதிக்கிட்டுமா? எழுதிக்க, அதுல என்ன இருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. தப்புலயும் நியாயம் இருக்கணும், அப்பதான் அந்த தப்பு கூட சரியா நடக்கும். தலைவரே, நீ தில்ஷாத்தை கூட்டிட்டு உள்ளதானே? தில்ஷாத்து, உன்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு மயக்கமாக வருது. நான் இதுக்கு மேல போய் என்ன செய்ய போறேன்?
அம்மா சித்ரா, நல்லபடியா போய் பிள்ளைய பெத்துக்கிட்டு வாமா. மாமா, டெலிவரி டைம்ல கடைசி ஒரு 15 நாள் சித்ரா ஹாஸ்பிட்டலே இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க குழந்தை பிறந்த உடனே ஃபோன் பண்றோம், அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா போதும். மாப்பிள்ள, அவன் தொந்தரவு எது இருக்காம பாத்துக்குங்க. இல்ல மாமா, நான் ஜெயத்துக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன், சித்ரா தான் வேண்டான்னு சொல்லிருச்சு. நீங்க வேணா ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. சூர்யா, குழந்தை பிறக்கட்டும், அவன் எங்க போயிடுவான்? வாரிசு வந்தா தன்னால வந்துட போறான். நீங்க கவலைப்படாதீங்க. கண்மணி, நீ எத்தனை மாசமா? நான் 7 மாசம். அப்படியா? அடுத்தது 9 சவந்தான். சரி சரி கண்மணி, என் மருமகளை அதுதான் உன் கொழுந்தியால நல்லபடியா பாத்துக்குமா. அவ குழந்தை உன் குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கணும். அதுவும் என் குழந்தை மாதிரி தான், நான் நல்லபடியா பாத்துக்குவேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. யோ, பாத்தியா உன் வேலையை காட்டிட்டியே. 50,000 வாங்கிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்த. ஆனா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி 6 மாசம் ஆச்சு. ஏய், நாங்களே புளிய காட்டி பூனை சுடுறோங்க, நீ எங்ககிட்டயே பூனையை காட்டி புடுக்க சொல்றியா? நான் அப்பவே நினைச்சேன், நீ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கொடுக்கும் போதே கொஞ்சம் அசந்துட்ட. ஏய், எனக்கே உளுந்த வடைக்கு ஓட்ட இப்படித்தான் இருக்குன்னு காட்டுற. ஏ பெரிய மனுஷன, உண்டிலன்னு பண்ணிடுவேன். படுத்ததுக்கு 2, அதுக்கு பையன் 2, 4 லட்சம் எடுத்து வைக்கல உன்னை இங்க நார் அடிச்சிருவேன். 60 வயசு கிழவன் தானே, என்ன பண்ண போறான்னு நினைச்சேன். ஆணி வேர்லயே ஆணியை அடிச்சிட்டான். 1.5 லட்சம் இல்லாட்டியும் ஒரு 10,000 கொடுத்திருந்தா கூட படுத்ததுக்கு மன பக்குவமாவது அடைஞ்சிருக்கும். யாரடி இவ? உங்ககிட்ட படுத்து நைஸா 50,000 பணம் வாங்கிட்டு போயிட்டான். இவ ஆம்பளையா ஐட்டமா? ஏய், வாய மூடுறா. என்னடா பூனைங்கிறீங்க புலிங்கிறீங்க? டேய், நான் சிங்கண்டா. ஏண்டா இந்த வெள்ளை மயிலுக்கு 1.5யா? எட்டி உதைச்சா பொல பொலன்னு கொட்டுதல்ல, இதுக்கு போய் 1.5. ஏய், என் மகன்கிட்ட நீங்க பொறுக்கி தின்னீங்க பாரு, அதுக்கு போனசடா நான் இவகிட்ட போயிட்டு வந்தது. ஏண்டா சங்கையா, பொம்பளை வச்சு நீ பொறுக்கி திங்கிற உனக்கு இவள இருக்குது, நீ என்னைய பார்த்து கேள்வி கேட்கிற? நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும்டா. உன்னால என்னடா பண்ண முடியும்? உன் சங்க பரதேசி நாய்களா நீங்களா இந்த மாதிரி நடந்தடா? தில்சாத், உன்னை தெய்வமா நினைச்சேன். ஆனா நீ இந்த வார்த்தை கூட என் வாயில வரவே இல்லடி. உன்ன மாதிரி யாருக்கலாம் எவ்வளவு பணம் கொடுத்தாடி மனசு ஆறும்? பன்னி வாயில பணம் இருந்தா பன்னி கூட படுத்துக்க வேடி. நீ உனக்கு ஒரு மனசு இல்ல? டேய் அப்பா, அவ எங்க கூட படுத்த விடா. அவகிட்ட போய் என்ன அர்த்தம்? ஏண்டா ஏண்டா புரியாத குடிகார நாய். ஏண்டா அது ஹோட்டல், யாரு வேணும் பில்ல கொடுத்துட்டு சாப்பிட்டு போலாம். உனக்கு ஸ்பெஷல் டேபிள் போட்டு சாப்பாடு போட்டிருக்கிறா லூசு. இது வீட்டு சாப்பாடு நினைச்சுக்கிட்டான். டேய், ஆத்துல போற தண்ணியில அப்பம் போனேன்னா மகம் போனேன்னா அதுக்கு ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிருப்பான். டேய், பகல்லையே பசுமாட்ட நீ வர கூட்டப்படாது. நீ புரியாத எரும மாடுறா. எரும மாடுதான், உலகத்தை தெரியாத அடிமாடு இல்ல, அடி முட்டாள். நான் நல்லா அடிபட்டுட்டேன்.
அப்பா அயோக்கியன், பொண்டாட்டி புறம்போக்கு, நம்பினவன் ஒரு அவுசாரி. என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பொய். டே, என்ன மூக்குல குத்தினா கூட மூச்சு விட்டுருக்கலாம்டா. ஆனா நீங்க என் நெஞ்சில குத்திட்டீங்களாடா. என்னால மூச்சே விட முடியலடா. ஏய் தில்சாத்து, வாய மூடுறா. படுக்க வரும் பூரா என்ன பத்தினி நினைச்சா நான் என்ன பச்சை கலப்பு நினைச்சு சத்தியமா பண்ண முடியும்? நான் பத்தினி இல்லைன்னு நாங்களே பணம் போயிடுச்சேன்னு பதறிட்டு இருக்கோம். இதுல நீ வேற பைத்தியக்கார நாயே, போட வெளியில. என்னது? நான் பைத்தியக்காரனா? ஆமாடா. ஆமாடா. டேய், நீ பைத்தியக்காரன்டா. நீ பைத்தியக்காரன்டாடா. 10 பைசாவுக்கு பணக்கு 10 பைசாவை பத்திரமாத்து தங்க நினைச்சில, நீ பைத்தியக்காரன்டா. டேய், நீ பைத்தியக்காரன்டா. டேய், உன்னை அவன் அடி வாங்கி சாகிட்டு நாம நைஸா நாயே, இனிமே இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். டேய், உன்னை அழிச்சிடறேன்டா. உன்னை அழிச்சிடறேன். உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன்டா. போடா. ஐயோ அம்மா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஐயோ, என்ன இப்படி பைத்தியக்காரன் ஆகிட்டாங்களே. ஐயோ அம்மா, இந்த நல்ல மூலகாரனுக்கு இங்க வேலையே இல்லை. இது பைத்தியக்கார உலகம். இங்க பைத்தியம் தான் வாழ முடியும். நான் பைத்தியம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. சித்ரா, ஆம்பளை புள்ளம்மா, மொத புள்ளையே ஆம்பளை புள்ளைனா உங்கள் மாமா எவ்வளோ சந்தோஷப்படுவார். குழந்தையா இருக்கும்போது நீ எல்லாத்தையும் கேட்ட, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். இப்போ உனக்காக குழந்தையும் பெற்று கொடுத்துட்டேன். ஏன் சித்ரா, இந்த உலகத்தில் எந்த அண்ணனுமே உனக்கு செய்யாததை நான் செஞ்சுட்டேன்லம்மா. அண்ணா, கடைசி வரைக்கும் இந்த குழந்தை உன்னோட தானே? சித்ரா, இந்த குழந்தை தாமரைப்பூ மாதிரி. அது பூத்திருக்கிறது குளம். அதை நம்ம பார்க்கும்போது அந்த தாமரைப்பூவும் குளத்தோட நீர் மட்டும்தாம்மா வெளியில் தெரியும். நாங்கள் அந்த பூவோட வேர் அது எப்பயுமே வெளியே தெரியாதும்மா. அந்த மாதிரி தான்மா இதுவும். பெத்த தாய் கண்மணியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம்மா. கண்மணி, நம்ம குழந்தை என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா குறை மாசத்துலேயே செத்து தான் பிறந்துச்சுன்னு சொல்லிடலாமா. அப்போ யாருக்குமே சந்தேகம் வராது. சித்ரா, என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிடுறமா. சித்ரா, இந்த குழந்தைக்கு நான் அம்மா இல்ல, நீதான் அம்மா. இவரு அப்பா இல்ல, உன் புருஷன் ஜெய்தான் அப்பா. இவனுக்கு நாங்க 2 பேரும் என்ன உறவு தெரியுமா? நான் அத்தை, அவர் மாமா. இனிமே எங்களை அவன் அப்படிதானே கூப்பிட போறான். அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு கூப்பிடுற கதை நம்ம குடும்பத்துல தான் சித்ரா நடக்குது. நீ நல்லபடியா பொழைக்கணும் சித்ரா. வெட்டனாலும் தலைக்கிற மரம்னா 1 கிலோ போனாலும் இன்னொரு கிலோ தலைக்கும். உன் குடும்பம் இந்த குழந்தையால தலைக்கிட்டு சித்ரா.
தலைக்கிட்டு. அம்மா தங்கச்சி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார இந்த குழந்தைய நீ வாங்கிக்குமா கண்மணி. நம்ம குல விளக்க அவங்க குழந்தைக்க காணிக்கையாக கொடுத்துடலாமா. தானம் கொடுத்தா கூட ஒரு நாள் திரும்ப பெறலாம். காணிக்கையாக கொடுத்துட்டா ஒரு நாள் அதுக்கு சொந்த கொண்டாட முடியாதுமா சித்ரா. அதனால தான்மா நாங்கள் பெற்ற இந்த பிள்ளைய உனக்கு காணிக்கையாக கொடுக்குறோமா. இனிமே இந்த குழந்தை உங்களோடது. இனிமே இந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தாமா. இந்த குழந்தைக்கு எங்களுக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லமா. இது நாங்க பெத்த இந்த தெய்வத்து மேல சத்தியமா. கண்மணி, இவன் ஆலமரமா வாழணும். அழுதா எப்படி? நான் பாரு, நான் அழுவல பாரு. அம்மா, நான் அம்மா மாமா. எந்த ஒரு தாயும் பிள்ளைய பிரிஞ்சா அழுவா மாமா. தாய்ங்கிற உறவை பிரிஞ்சா என்னால எப்படி மாமா அழாம இருக்க முடியும்? அழுக தாய்மையோட அடையாளம் மாமா. என்ன அளவிடுங்க மாமா. குழந்தைய கொடுங்க. என்னடா ஏன் ரத்தத்தில் இவ்வளோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு? அன்னைக்கு குழந்தை பிரிஞ்ச துக்கத்தில் மயக்கமாயிட்டோம். ஏன் எங்கள் உடம்பு நல்லா தாண்டா இருக்கு. ஏன்டா அழுவுற? ஏன் என்னாச்சு எங்களுக்கு சொல்றா? ஏன் சூர்யா, நீ ரொம்ப நல்லவன்டா. உனக்கு ஏன்டா இப்படி? நல்லவங்க வந்து இந்த உலகத்தில் பொழைக்கவே கூடாதா? ஏய், என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு எனக்கு? சொல்கிறேன்டா, சொல்லி தான் ஆகணும். உனக்கும் கண்மணிக்கும் பிளட் கேன்சர், அதாவது இரத்த புற்றுநோய். இதை குணப்படுத்துறதுனா ரொம்ப கஷ்டம்டா. இதில் என்ன ஒரு வேதனைனா, 2 பேர்த்துக்கு எப்படிடா ஒரே மாதிரி? நீ கவலைப்படாத சூர்யா, இன்னைக்கே நான் அமெரிக்கா போகிறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, போயிட்டு உங்களை குணப்படுத்திடலாம். போயிட்டு 2 நாளில் ஃபோன் போடுறேன், 2 பேர் கிளம்பி வந்துருங்க. சரியான வர்றேன் சூர்யா. கண்மணி, நம்ம 2 பேர்த்தோட மனசு ஒத்த மனசுன்னு அடிக்கடி சொல்லுவியே. ஒரே என்ன அலைகள் உள்ள தம்பதின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே. வியாதியில கூட இப்படியா வரும்? 2 பேர்த்துக்கும் ரத்தத்துல புத்தாமா. சாவியில கூட நம்ம பிரியாம இருக்கிற பாத்தியா? மாமா, நீங்க ரொம்ப நல்லவர் மாமா.
உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா. நமக்காக ஆனந்தம் இருக்காரு. நிச்சயமா நம்ம குணமாயிடுவோம் மாமா. பணம் தானே மாமா போனா போயிட்டு போகுது. நோயில் நம்ம நிச்சயமா அந்த நோயிலேருந்து மீண்டு வருவோம் மாமா. நோய்க்கு விழுங்காத மருந்தே தைரியம் தான் மாமா. நம்ம ரொம்ப தைரியமா இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க அழுவக்கூடாது. ஏன் கண்மணி குழந்தைய கொடுத்துட்டு அப்படி கதர்ன இப்போ இவ்வளோ தைரியமா பேசுற? அது என் புள்ள மாமா. இது புத்து மாமா. எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் மாப்பிள்ள இருந்தேன். நீங்கள் குழந்தைய காணிக்கையாக கொடுத்தீங்க. தெய்வம் புத்த உங்களுக்கு வரமாக கொடுத்துட்டாரு. கடவுள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையை கொடுக்குறாரு. சிலருக்கு மட்டும்தான் வாழ்வை கொடுக்குறாரு. உங்கள் 2 பேத்துக்கும் இப்படி ஒரு நிலைமைய இந்த புத்த நல்லானாதான் அடுத்த பிள்ளையே பெற்றுக்க முடியும். பிள்ளைய பிரிஞ்ச சோகம், புத்து வந்த சோகம் ரெண்டுமே என் நெஞ்ச அடைக்கிது மாப்பிள்ள. மாப்பிள்ள வேதனை தாங்கத்துக்கும் இதயத்துக்கு ஒரு தகுதி இருக்கு மாப்பிள்ள. அது அது மீறி போகும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாப்பிள்ள. கண்டிப்பா நாங்க 2 பேரும் குணமாயிடுவோம். என் ஃப்ரெண்டு டாக்டர் ஆனந்த் அமெரிக்கா போயிட்டான். அங்க வந்துருங்க, எவ்வளவு செலவானாலும் உங்களை காப்பாத்திரன்னு சொல்லியிருக்கான். அத்தை கண்டிப்பா நீங்க கொஞ்சி விளையாட ஒரு பேர குழந்தைய 1 வருஷத்துல பெத்து கொடுத்துருவாங்க. அத்தை ஏன் பேரனை எதுக்காக நீங்க அங்க கொடுத்தீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா மாப்பிள்ள? இல்ல மாப்பிள்ள, சித்ரா உங்க தங்கச்சி, கண்மணி ஏன் பொண்ணு, உங்க பொண்டாட்டி, உங்க தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கண்மணி குழந்தைய கொடுத்தா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ள இது நம்ம 3 பேரோட மனசு ஒத்து போய் செஞ்ச காரியம். மனசை விடாதீங்க மாப்பிள்ள. இந்த சோகம்லாம் எவ்வளவு நாளைக்கு? சொடக்க போற நேரத்துல எல்லாம் பறந்து போயிடும். மாப்பிள்ள உங்க எண்ணம் தான் கண்மணியோட வாழ்க்கை. கண்மணியோட வாழ்க்கை தான் என் உயிரே. உங்களை மாதிரி மாமியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேங்க. கொடுத்து இருக்கிற வேதனை ஏமாப்பிள்ள எண்ணெயை ஊத்திட்டு இருக்கிறீங்க. வீணா உங்களை நீங்களே ஏன் கஷ்டப்படுத்திக்கிறீங்க? போங்க போய் 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க. மாட்டேன். என் பொண்ணு வாழ்வா. என் பொண்ணு நல்லபடியா வாழ்வா. நிச்சயமா என் பொண்ணு நல்லபடியா வாழ்வா. அண்ணா என் மாமனாருக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சுன்னா, நான் வயிற்றுல துணி கட்டுதுல இருந்து குழந்தைய மாத்திர வரைக்கும் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. டேய் மாப்பிள, நீ சரியான எமகாதன்டா. ஏண்டா அண்ணனும் தங்கச்சி நடிச்ச சீரியலே ரொம்ப சிறப்புடா. ஏண்டா வாரிசு பெக்க வக்கில்லாத உன் தங்கச்சிக்கு உன் வாரிச கொடுத்து என் வம்சத்தையே பிராடு பண்ண பார்த்துட்டியடா. ஏய் இனிமே 1 நிமிஷம் கூட உன் தங்கச்சி இங்க பொழைக்க கூடாதுடா. உன் தங்கச்சிய உன் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு ஓட பிராடு நாய. மாமா
இதுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் சித்ரா மேல எவ்வளவு உயிர்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ உன் தங்கச்சி மேல உசரவை மசரவைடா. எதுக்குடா வாரிச மாத்தி வச்ச? ஏண்டா உன் மாவன நான் என் பேரன்னு சொல்லி கொஞ்சணுமா? என் சொத்த பூரா அவன் திங்கணுமா? டேய், இத பார்த்து என் வயிறு பெட்ரோல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. மாமா உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மாமா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. என் சித்ரா வாழ்க்கையை காப்பாத்துங்க மாமா. காப்பாத்துங்க மாமா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாமா, நான் கண்டிப்பா செய்யறேங்க. எந்திரா மேல ஏண்டா எந்திரா. ஏய், இந்த குழந்தை உன் வாரிசு தான்டா. அப்ப உன் தங்கச்சிக்கு உன் வாரிசை கொடுத்துருக்குற. ஏண்டா உன் தங்கச்சியும் வாரிசு இந்த வீட்டுல நல்லபடியா வாழணும்னா உன் சொத்துல ஒரு சல்லி பைசா பாக்கி இல்லாம அல்ல எங்க பேர்ல எழுதி வைடா. ஏண்டா யாருக்கு எழுதுற? உன் பையனுக்கு தானே எழுதுற. நாங்களாடா தூக்கிட்டு போறோம். டேய், அப்படி செஞ்சா உன் தங்கச்சியும் உன் வாரிசும் நல்லபடியா இந்த வீட்டுல வளரும். இல்ல டேய், இந்த நிமிஷமே நீ கையெழுத்து போடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, சரிங்க மாமா. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அத்தனை சொத்தி நான் உங்க பேர்ல எழுதி கொடுத்துறேங்க மாமா. கண்மணி, சித்ரா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உங்களை கேட்காமையே. என்ன மாப்பிள்ள இது நீங்க சுயமா சம்பாரிச்ச சொத்து. யாருக்கு எழுதி தர போறீங்க? உங்க தங்கச்சிக்கும் உங்க பிள்ளைக்கும் தானே. தாராளமா கொடுங்க மாப்பிள்ள. மாமா, நம்ம வாரிசையே கொடுத்துட்டோம். நம்ம வசதியை கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை மாமா. பத்திரத்தை எடுத்து வந்து சித்ரா கையில் கொடுங்க மாமா. இதில் எனக்கு முழு சம்மதம். கொடுங்க மாமா. கண்மணி மாமா, சந்தோஷமா கொடுங்க மாமா. சித்ரா நல்லபடியா பழக்கட்டும். கொடுங்க. சித்ரா வாங்கிக்கமா. என்னால உனக்கு ஏன்னா இவ்வளோ கஷ்டம்? பாசமா, நான் உன் மேல வச்ச பாசம். நீ எதை கேட்டாலும் நான் தருவோமா. உனக்காக என் வாழ்க்கையே நான் தருவோமா. சித்ரா சீர் வாங்கும் போது அழுவக்கூடாது. அண்ணங்கால உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே உங்க கையால அந்த பத்திரத்தையும் வாங்கிக்குமா. சித்ரா, என் பேரனி அந்த கையாலையும் வாங்கிக்குமா.